Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் ரொம்ப ஒரு ராசியான ஊர் கோயம்புத்தூர் மாவட்டம். அதே போல இன்றைக்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலே மேட்டுப்பாளையத்திலே தன்னுடைய 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி பயணத்தை சிறப்பாக மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோயிலில் தெய்வத்தை வணங்கி தொடங்கி இருக்கிறார். சென்ற இடங்களில் எல்லாம் இளைஞர்கள், இளம்பெண்கள், தாய்மார்கள், முதியோர்கள் என ஜனரஞ்சகமாக பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய கூட்டம் முதல் நாளிலே மேட்டுப்பாளையம், பெரியநாயக்கம்பாளையம், துடியலூர், சரவணம்பட்டி அவர் வாகனமே எங்கும் பூந்து வெளியே செல்ல முடியாத அளவுக்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் முதல் நாள் நிகழ்ச்சியிலே பங்கேற்றார்கள். இரண்டாம் நாள் நிகழ்ச்சியிலே கோவை தெற்கு தொகுதி, வடக்கு தொகுதியிலும் ஊரே வியக்கின்ற வகையில இரவு 11 மணி வரையிலே, மாலை 4 மணிக்கு தொடங்கி இரவு 11 மணி வரையிலே நகர்ப்புறத்திலே, மாநகரிலே சிறப்பாக மக்கள் பொதுச் செயலாளர் அவர்களை வரவேற்று விண்ணெதிர வருங்கால முதல்வரை வருக வருக என கோஷமிட்டார்கள். நேற்றைய தினமும் இன்றைய தினமும் விழுப்புரம் மாவட்டத்தில் பட்டையை கிளப்பிட்டு இருக்கார். எங்க பார்த்தாலும் கண்ணு கட்டிய தூரம் வரை மக்கள் கூட்டம். இந்த அளவுக்கு மக்கள், தமிழக மக்கள் எடப்பாடியார் பின்னாலே அணிதிரண்டிருப்பது திமுக ஆட்சியின் மேலே மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கடுமையான வெறுப்பு. இதுவரை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களே மிக மோசமான ஆட்சியை மு.க. ஸ்டாலினுடைய அரசு கொடுத்திருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா வழிவந்த அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய இந்த சுற்றுப்பயண நிகழ்ச்சி. இன்னும் போக போக தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் அவருடைய வாகனத்துக்கு பின்னாலே, முன்னாலே எங்கு பார்த்தாலும் அணிதிரள போகிறார்கள். ஸ்டாலின் ஆட்சி விரைவிலே வீட்டுக்கு போக போகிறது. இன்றைக்கு ஸ்டாலின் அதிமுக பிஜேபியோடு எப்படி கூட்டணி சேரலாம் என்று மூன்றாம் தர பேச்சாளரை போல பேசிக் கொண்டிருக்கிறார். அதிமுக எந்த கட்சியோடு கூட்டணி சேர வேண்டும் என்பதை முடிவெடுக்க வேண்டியது அதிமுகவுடைய தலைமை. இதில் ஸ்டாலின் இன்றைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்தவுடன் விரக்தியினுடைய உச்சிக்கே போய்விட்டார். விரைவில் வீட்டுக்கு போய்விடுவோம் என்ற அச்சத்திலே வாய்க்கு வந்ததை உளறிக் கொண்டிருக்கிறார். அதாவது 1978ஆம் ஆண்டு மதுரைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதம மந்திரி பதவி இழந்து மதுரைக்கு வந்தபோது காட்டினால் கொடி, அடித்தால் தடி என்று சொல்லி இந்திரா காந்தி அம்மையாருடைய மண்டையை பிளந்தார்கள் திமுகவினர். அந்த அம்மையாருடைய சேலையில் எல்லாம் சிவப்பு ரத்தம் ஓடியது. அதற்கு தவறான ஒரு கருத்தை பதிய வைத்தார்கள் அன்றைய திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள். அதற்கு பிறகு 80ஆம் ஆண்டு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று சந்தர்ப்பவாத அரசியல் செய்து திமுகவும் காங்கிரசும் கூட்டணி சேர்ந்து நின்றது, மண்ணை கவ்வியது. அதே போல 98ஆம் ஆண்டு பிஜேபி தமிழகத்திலே முதன்முறையாக போட்டியிட்ட போது, அதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போது பண்டாரம் பரதேசிகளை தமிழ்நாட்டிலே நுழைய விட மாட்டோம் என்று கருணாநிதி சொன்னார், ஸ்டாலின் சொன்னார் 98ஆவது ஆண்டு. அதற்கு பிறகு 99ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் பிஜேபியோடு கருத்து வேறுபாடு பிரிந்தவுடன் இரவோடு இரவாக போய் பிஜேபியோடு கூட்டணி அமைத்து 2004 வரையிலே மத்திய தொழில்துறை அமைச்சர் மற்றும் பல்வேறு அமைச்சர் பதவிகளை திமுக வாங்கி அனுபவித்து தங்களுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்திக் கொண்டது திமுக. எந்த பண்டாரம் பரதேசி என்று பேசினார்களோ அவர்களோடு கூட்டணி சேர்ந்து 99 பாராளுமன்ற தேர்தலிலும் பிஜேபி போட்டியிட்டது. 2001 சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டிலே போட்டியிட்டன. அப்போதெல்லாம் பிஜேபி ஸ்டாலினுக்கு தீண்டத்தகாத கட்சியாக தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது அதிமுக கூட்டணி சேர்ந்தால் அவருக்கு வயிறு வாயெல்லாம் வேகிறது என்றால் கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம்,
அதிமுக பிஜேபி சேர்ந்திருப்பது வருகிற தேர்தலிலே உங்களை வீட்டுக்கு அனுப்பி மீண்டும் அம்மாவின் ஆட்சியை எடப்பாடியார் தலைமையிலே அமைப்பதற்கான கூட்டணிதான். எனவே விரைவில் எடப்பாடியார் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார். சந்தர்ப்பவாத திமுக வீட்டுக்கு போகும். தொகுதி மறுசீரமைப்பு நடக்குது. கற்பனை செய்து பேசுவதா ஸ்டாலினுடைய வழக்கம். இப்பதான் நடக்க போகுது. அப்படி ஒன்று திட்டமே இப்ப இல்ல. இல்லாத ஒன்றை பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியமே இல்ல. வரும்போது நிச்சயமாக தமிழக உரிமைகளுக்காக அண்ணன் இபிஎஸ் உரத்த குரல் கொடுப்பார். நிச்சயமாக தமிழகம் வலுப்பெறுமே தவிர தமிழகம் எப்போதும் சோடை போகாது.